இங்க ஒரு குட்டி பையன் அவன் அங்கிள் கூட காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போறான். நீ தான் நீங்க சுட போற வாத்து குறிவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிள் சொல்றாரு. அந்த குறி பையனும் வாத்தை சுடுறதுக்காக குறி வச்சுட்டே இருக்கான். அவன் மரத்தை நோக்கி சுடுறான். புல்லட் போய் ஒரு அணில் மேல பட்டு அந்த அணில் கீழே விழுந்துருது. அணில் இப்போ உயிருக்கு போராடுறத பார்த்தோன்னே அந்த குட்டி பையனுக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. அவங்க அங்கிள் கிட்ட இது என்ன பண்றது, ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அது ரொம்ப நேரம் கஷ்டப்பட விடாத கொண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை கொடுக்குறாரு. இதெல்லாம் மரத்துல இருந்து பார்த்த கிளி என் கூட வா, நான் டாக்டர் கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லுது. அவனும் அந்த கிளி பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து நேரம் ஒரு பேலஸுக்கு போறாங்க. கிளி இந்த குறுக்கு வழியா உள்ள போன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வழியை காட்டுது. அவனும் அது உள்ள போயிட்டு பாக்குறான். பார்த்தா அங்க ஏகப்பட்ட விலங்குகளா இருக்கு. டாக்டர் டூலிட்டில் இருக்காரான்னு கேட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். பார்த்தா வந்து ஒரு கொரில்லா கதவை திறக்குது. கொரில்லா மனுஷனை பார்த்து கத்துது. இந்த குட்டி பையனும் கொரில்லாவை பார்த்து பயந்து கத்த ஆரம்பிச்சிடறான். இந்த விலங்குகள்லாம் தாண்டி ஒரு வழியா உள்ள போய் டாக்டர் கிட்ட அந்த அணிலை காட்டுறான். இவ்வளவு அழகா இருக்க, என்ன சாக விட்டுறாதீங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த அணில் சொல்லுது. உடனே சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரெடி பண்ண சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய நாய், வாத்து, கொரில்லா, மற்ற விலங்குகள்லாம் சேர்ந்து சர்ஜரிக்கான எல்லா ஏற்பாடையும் சீக்கிரமா ஆரம்பிக்கிறாங்க. அணிலுக்கு உடனே சர்ஜரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு வழியா டாக்டர் சர்ஜரி சக்சஸ் ஆக்கி அந்த அணிலை காப்பாத்திடுறாரு.